Hi friends, welcome to Yummy Rich Food. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா தேங்காய் பால் புலாவ் தாங்க. கெஸ்ட் யாராவது வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உடனே சட்டை நம்ம பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க, டக்குன்னு பண்ணிடலாம். கிட்ஸோட லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சாதம் இல்லாமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. ரொம்ப ப்ளைனாக தான் பண்ண போகிறோம். நம்ம வெஜிடபிள்லாம் எதுவுமே ஆட் பண்ணாமல் ரொம்ப சிம்பிளாக உடனடியாக பண்ணக்கூடிய ரெசிபி தாங்க. இதுக்கு சிக்கன் கிரேவி, மட்டன் குருமா, வெஜ் குருமா எல்லாமே சூட்டபுளாக இருக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். இது நான் பாஸ்மதி அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ 3 டம்ளர் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இது கிட்ஸோடு சேர்ந்து ஒரு 5 பேர் சாப்பிட்லாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணால் போதும் எல்லா இன்க்ரீடியன்ஸும். இதுக்கு மெயினாக தேவை தேங்காய் பால் தாங்க. அதுக்கப்புறம் ஆனியன், நல்ல பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக பிரியாணி கட் பண்ணுற மாதிரி நீள நீளமாக கட் பண்ணிக்கலாம், மெல்லிஸாக. அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயிலும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிய விடலாம். 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இதை நல்லா நீள நீளமாக நறுக்கி இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லாவே வதங்கணும். பிரியாணி, புலாவ், வெஜிடபிள் ரைஸ் இந்த மாதிரி எது பண்ணாலும் வெங்காயம் முதல்ல நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணணும். இதுக்கப்புறம் ஒரு 5 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இதெல்லாம் ஓரளவுக்கு பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. நம்ம அரிசி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அரிசி நல்லா ஊறிடுச்சு. தண்ணியை மட்டும் எடுத்துகிட்டு வெறும் அரிசியை மட்டும் இதில் போட்டுடலாம். ஸோ அரிசியை நல்லா அந்த எண்ணெய் நெய்யோட ஒரு கிளறி விடுங்க. ரொம்ப கிண்ட வேண்டாம், ஏன்னா அரிசி உடஞ்சிரும். ஸோ லைட்டாக அந்த எண்ணெயோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல் உப்பு எடுத்துக்க போகிறேன். தேவைக்கு தக்கன உப்பு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோக்கு உப்பு போடணும்னு தோணுதோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. சில பேர் உப்பு கம்மியாக சாப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். தண்ணியோ தேங்காய் பாலோ. ஸோ 1.5 டம்ளர் நம்ம எடுத்துக்க போகிறோம். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தேங்காய் பால், அப்படின்னா 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம். ஸோ 4.5 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு உப்பு போதுமானு இப்போ தொட்டு பாருங்கள். ஸோ உப்பு போதுன்னா விட்டுருங்க. லைட்டாக தொடுறப்ப லைட்டாக கக்கணும். ஸோ நீங்கள் தொடுறப்பே உப்பு லைட்டாகவே இருந்ததுன்னா சாப்பாடில் அரிசியில் உப்பு சாராது. ஓரளவுக்கு உப்பு தித்திப்பாக இருந்தால் தான் நம்ம கடைசியாக சாப்பிட்றப்ப கரெக்டாக இருக்கும். நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விடுங்க. ரொம்ப ட்ரை ஆகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை மூட போகிறோம். ஸோ நல்லா ட்ரை ஆகணும். தண்ணி அந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா வற்றி அரிசி மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம குக்கரை மூட போகிறோம். இதில் நம்ம விசில்லாம் வைக்க போகிறதில்ல, கிட்டத்தட்ட தம் மாதிரி தான் நம்ம போட போகிறோம். இப்போது நல்லா தேங்காய் பால்லாம் ட்ரை ஆகிடுச்சு. இதில் நம்ம குக்கரை எப்போவும் போல் மூடுற மாதிரி மூடி பெல்ட்டெல்லாம் போட்டு மூடிட்டு விசில் போட்டுருங்க. இப்போது ஃப்ளேமை எவ்வளோக்கு லோ ஃப்ளேம், கடைசி ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே மூடிடுங்க. எதுக்கு இப்படி பண்ணுறோன்னா, சில பேருக்கு குக்கரில் 1 விசில் 2 விசில் எத்தனை விசில் வைக்கணும்னு தெரியாது, எப்போ இறக்கணுன்ட்டு. இது பெஸ்ட்டு. யார் வேணாலும் சமைச்சிடலாம். அரிசி ஆகிட்டு தண்ணியும் அரிசியும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணியே இல்லாமல் வந்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் சூப்பராக ஆயிரும். இதே மாதிரி தான் பிரியாணியும் செம்மையாக வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக பொலன்னு புலாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் பால் புலாவ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் எந்த கிரேவி வேணாலும், எஸ்பெஷலி மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப டைம் எடுக்காது. குயிக் டைம். தேங்காய் பால் மட்டும் ரெடி பண்ணால் போதும். மற்றபடி சாப்பாடெல்லாம் டக்குன்னு பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள். நான் வெஜிடபிள் இல்லாமல் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதோட வெஜிடபிள் சேர்த்திங்கன்னா வெஜ் புலாவ், இதோட பன்னீர் சேர்த்திங்கன்னா பன்னீர் புலாவ், அதுக்கப்புறம் மஷ்ரூம் சேர்த்தா மஷ்ரூம் புலாவ், சிக்கன் சேர்த்தா சிக்கன் புலாவ். பேசிக் இப்படி தான் பண்ணுவாங்க. இதோட நீங்கள் உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள் இல்லைனா வெஜ்ஜு, இதில் இல்லைன்னா நான்வெஜ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைபும் உங்கள் ஆதரவும் எனக்கு ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.